வணக்கம். சென்னையிலேருந்து சுப்பலட்சுமி. இன்றைக்கி நான் மஞ்சக்கயிறை வச்சு ஒரு மாலையை தொடுத்துருக்கேன். இது பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளே செஞ்சு போட்டோன்ற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பூ நம்ம சாய்ஸு, அப்புறம் மஞ்சக்கயிறு, அப்புறம் ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மஞ்சக்கயிறுக்கு நம்ம எந்த டிஸ்டன்ஸில் பூ சொருவு போகிறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரப்பர் பேண்டெல்லாம் வச்சு நம்ம அதை நீட்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ அதில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பூக்களை நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கலர் பூ, இந்த சம்பங்கியும் வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரோஸ்லேயும் இப்போ நிறைய கலர்ஸ் வருது, சாமந்திலையும் நிறைய கலர்ஸ் வருது. அது போல் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி துளசியும் வச்சோம்னா மாலை நல்லா எடுத்து காட்டும், ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது. இது பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் கடைசியில் செண்டு மாதிரி இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி கட்டியிருக்கேன். இதை அடியில் கட்டி விட்டுட்டோன்னா கீழே மாலைக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லோரும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மாலை, பூ கட்ட தெரியாதவங்களும் செஞ்சிடலாம். இது ஆடி மாதன்றதுனால நிறைய கோயிலுக்கு போவோம், வீட்லேயும் நிறைய பண்டிகைகள்லாம் வருது, பூஜை வருது. இந்த மாதிரி ஒரு ஈஸியான மாலை நம்மளே செஞ்சு சாமிக்கு சாத்தலாம். இன்றைக்கி ஆடி பூரன்றதுனால நான் செஞ்ச இந்த மாலையை நான் எங்கள் வீட்டில் இருக்க ஆண்டாள் நாச்சியாருக்கு சாத்திட்டு பூஜை பண்ணேன். ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் இது போல் மாலையை தொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாலை ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. நான் ஒரு சின்ன ஐடியா வந்ததை செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த மாலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் எங்கள் வீட்டில் ஆண்டாளுக்கு சாத்திட்டு பூஜை பண்ணேன். நீங்களும் அதே போல் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோலேயும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.